வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல கடவுள் வாழ்த்து பகுதியிலே 3வது பாட்டை பார்க்க போறோம். அதாவது ராமபிரானோட கதையை தொடங்குறதுக்கு முன்னாடி கம்பர் கடவுளை வணங்குற இடம் இது. இந்த பாட்டு கொஞ்சம் ஆழமானது, புரிஞ்சுக்க கொஞ்சம் மெனக்கெடணும். ஆனா ரொம்ப அழகான பாட்டு. இப்ப பாட்டை பாருங்க. ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினார் அழகு இல்லன உள்ளன வேதம் என்பன மெயின் நெறி நன்மையன் பாதம் அல்லது பற்றிலர் பற்று இல்லார். இதுல என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் எல்லாத்தையும், அதாவது ஆதி அந்தம் உட்பட எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கே அளவிட முடியாத, அதே சமயம் அளவிடக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் வேதம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட வேதங்கள் சொல்ற உண்மையான நல்ல வழியில நடக்கிறவங்களுக்கு அந்த நல்லவனுடைய, அதாவது கடவுளுடைய பாதங்களை தவிர வேற பற்றுக்கோடு இருக்காது. அதாவது அவங்க கடவுளோட பாதங்களைத்தான் சரணடைவாங்க. பற்று இல்லார்னா வேற எந்த பற்றும் இல்லாதவங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் சிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பெரிய அறிவாளிகள், வேதத்தையே கரைச்சி குடித்தவங்க கூட கடவுளோட பாதங்களைத்தான் பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா அறிவு, கலை, பக்தி எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நாம் அடைய வேண்டிய இடம் அந்த பரம்பொருளோட திருவடிகள் தான். கம்பர் ரொம்ப அழகாக அழகு இல்லைன்ன உள்ளனன்னு சொல்கிறார் பாருங்க. அதாவது வேதத்தை அளக்கவே முடியாது, அவ்வளவு விஷயம் அதில் இருக்குது. ஆனால் அதே சமயம் அதை 4 வேதம்னு பிரித்து வச்சுருக்காங்க. என்ன ஒரு முரண்பாடு! இதுதான் கம்பரோட ஸ்டைல். மெயின் நெறி நன்மையன் பாதம், இது ரொம்ப முக்கியமான வரி. உண்மையான வழியில், நல்ல வழியில் போகிறவங்களுக்கு கடவுளோட பாதம்தான் ஒரே ஆறுதல், ஒரே நம்பிக்கை. கடைசியாக பற்று இல்லார், எல்லா பற்றையும் விட்டவங்களுக்குத்தான் கடவுளோட திருவடி கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஆக பற்றை அறுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? இந்த பாட்டில் கம்பர் ரொம்ப நுட்பமாக சரணாகதி தத்துவத்தை சொல்கிறாரு. அதாவது கடவுள்கிட்ட முழுசாக நம்மளை நாமளே ஒப்படைக்கிறது தான் சரணாகதி. அதுதான் எல்லாத்துக்கும் மேலான விஷயம்னு கம்பர் இந்த பாட்டில் சொல்கிறாரு. எப்படி நண்பர்களே, கம்பர் கவிதை ஒரு கடல் மாதிரி இல்லையா? நாம் அதில் மூழ்கி முத்தெடுக்கணும்.